பெண்கள் பூ வைத்து வெளியே போகலாமா, அதுவும் மல்லிகைப்பூ வச்சு வெளியே போகலாமா, அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லவும். அதாவது பெண்கள் பூ வைத்து கொண்டு, குறிப்பாக மல்லிகைப்பூ வைத்து கொண்டு வெளியே செல்லலாமான்னு கேட்குறாங்க. அதாவது இந்த பூங்கிறத விட்டுருங்க, பூங்கிறது மேட்ரு கிடையாது, அதில் உள்ள வாசம் நறுமணம் தான் மேட்ரு, விளங்குதா? பூவுக்கு சொல்லக்கூடிய சட்டம் தான் அத்தரு சென்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், நறுமணம். அதில் உள்ள மேட்ரு என்னது? அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வாசம், அந்த வாசம் ஈர்க்கிறது, அந்த ஈர்க்குதுங்கிற வகையில் அது செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான வாசத்தை அவங்களுக்கு பயன்படுத்தி கொண்டாலும் அது மேட்ரு இல்லைங்கிறத இந்த தங்க நகைக்கு சொன்னது விளங்கிக்கிறங்க. அது மேட்ரே கிடையாது. எந்த பூ வேணாலும் வைத்து கொண்டு போங்க, இல்லை வீட்டுக்குள்ளே இருங்க, அண்ணன் தம்பி அவங்களுக்கு மத்தியில், கணவன் மத்தியில் அதெல்லாம் இருப்பது மார்க்கத்தில் மேட்ரு கிடையாது. மேட்ரு எங்கே வரும்னு கேட்டால் வெளியே வரும்போது தான். வெளியே வரக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான வாசனையோடு வரலாமா என்று கேட்டால், வாசனையோடு வருவது என்பதில் ரெண்டு வகை இருக்கிறது. வாசனை என்ன இருக்குது? இரண்டு வகையான வாசனை இருக்கிறது. ஒன்று நம்முடைய பாடியிலிருந்து வரக்கூடிய துர்வாடைய நமக்கே கூட பிடிக்காது, அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், சில ஒரு சென்டக்கிட்ட அடிச்சுக்கிறோம். இதுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டால், இது ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்கிறதுலாம் நோக்கம் கிடையாது. நம்ம பாடியில் உள்ள வாடகை அருவருப்பாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அதை மாற்றி கொள்வதற்காக அடித்து கொள்ளக்கூடிய ஒரு வாசம்னு ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்மிடமிருந்து ஒரு துர்வாடை வரும்போது பக்கத்தில் உள்ளவர் மூஞ்சி சொல்லிப்பார். நம்மள்கிட்ட ஒரு துர்வாடை வந்தால் என்ன செய்வார், பக்கத்தில் உள்ளவருக்கு அவருக்கு என்னடா பக்கத்தில் உட்கார்றமே அப்படிங்கிற மாதிரி நினைக்குவார். சில பேருடைய வேர்வைகள் நாற்றம் அதிகமாக இருக்கும், சில பேர் வேர்வை கம்மியாக இருக்கும், சில பேருக்கு வேர்வையே வராது, நாற்றமே இருக்காது. இப்படி பலதரப்பட்ட உடல் படைத்தவர்களாக நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்முடைய துர்வாடையினால் அடுத்தவங்களுக்கு ஒரு அருவருப்பு வரக்கூடாது என்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு நறுமணத்தை பூசிக்கொள்றதுக்குல இதெல்லாம் ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டால், இங்கே அடித்த அந்த கடைசி வருஷம் வரைக்கும் தெரியணும், இப்படி திரும்பி பார்க்கணும், அப்படி ஒரு நறுமணம் இருக்கிறது. நறுமணம் இருக்கிறது நம்முடைய துர்வாடையை மறைத்துக் கொள்வது, அப்போ நம்மிடமிருந்து துர்வாடையை அடுத்தவருக்கு மறைத்துக் கொள்வது என்கிற அளவில் உள்ள நறுமணம் என்று ஒரு வகை இருக்கத்தான் செய்கிறது. இன்னொரு நறுமணம் என்ன இருக்குன்னு கேட்டால், வாடையே நல்லா தான் இருக்குங்க, துர்வாடை கூட இருக்காது, அடித்தா என்ன செய்யணும், அங்கே வரணும் எல்லாம் திரும்பி பார்க்கணும், அடுத்த வரை தன் பக்கம் ஈர்ப்பது. இப்படியான நறுமணங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அழகாக சொல்கிறாங்க, எந்த ஒரு பெண்ணாவது நறுமணத்தை பூசிக்கொண்டு அடுத்தவர்களை ஈர்ப்பதற்காக வேண்டி வெளியே புறப்பட்டு செல்வாளையானால் ஃபஹிய ஜானியா, அவ ஒரு விலை மாது, அவ ஒரு விபச்சாரம் செய்கிற மாதிரி தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எப்படி சொல்கிறாங்க? நறுமணம் பூசிக்கொண்டாலேயே அந்த குற்றம் செஞ்சவள்னு சொல்லலை, நறுமணம் பூசிக்கொள்வது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு மற்றவங்களை நம்மளை திரும்பி பார்க்கணும், கிட்ட போய் உட்காரும் போது நம்ம துர்வாடை அவங்களுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு பூசிக்கொள்வது ஒரு வகை, நம்ம போனாலும் கூட இப்படி திரும்பி பார்க்கறதுக்குன்னு அடிக்கிறதுன்னு ஒரு வகை. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் செய்து கொள்வார்களேயானால் அவங்க நடத்தை கெட்டவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ புரிந்து கொள்வதாக இருந்தால், இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தலைமுடிகளை பூ வைக்கிற வழக்கம்லாம் அப்போ கிடையாது. பூவுக்கு எங்கே போவாங்க, பாலைவனத்தில் பூலாம் ஏது, மல்லிகை புலமாக முளைக்கும் வணங்குதா, அங்கே பூக்கெல்லாம் வேலை கிடையாது. ஆனால் இப்போ வேண்டாம் இறக்குமதி பண்ணிக்கிட்டு என்ன செய்யலாம், வச்சுட்டு இருக்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் அங்கே பூக்கள்லாம் வச்சுக்கிட்டு போனாங்கன்னு என்ன செய்ய முடியாது, கற்பனையெல்லாம் பண்ண முடியாது. இதை பிரயாணத்தில் போகும்போது அங்கே பார்த்துருப்பாங்க, பூக்களை வெளியூர்களுக்கு போகும்போது பார்த்துருப்பாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன நறுமணம் வச்சுருந்தாங்கன்னு கேட்டால், சில குச்சிகள் இருக்குல்ல, அதாவது சந்தன கட்டை இருக்குது பார்த்தீங்களா, சந்தன கட்டை மாதிரி ஊதுன்னு சொல்லி பல நறுமணம் தரக்கூடிய கட்டைகள் இருக்கும். அகில் கட்டை, சந்தன கட்டைலாம் சொல்கிறான், இலக்கியத்தில் சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரியான கட்டைகள் இருக்கும். இந்த சாம்பிராணி மாதிரி இருக்குன்னு வைங்களேன், இதெல்லாம் ஒரு அதில் நறுமணம் வரக்கூடிய சாமாது. இதை என்ன செய்வாங்கன்றா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இது கொண்டாந்து விற்பாங்க பல ஊர்கள்லேருந்து. இதை கெட்டு போகாதானே, சந்தன கட்டையை கொண்டாந்து எந்த ஊரில் உற்பத்தி ஆனாலும் கொண்டாந்து விற்றுடலாம். மல்லிகைப்பூ கொண்டாந்து விற்கலுமா அந்த காலத்தில்? வரும்போது மல்லிகைப்பூவாக இருக்குது, அதை எடுத்துகிட்டு ஒட்டகத்தில் சேர்ந்தால் ஒரு வாரம் ஆகி போயிருமே, காஞ்சி போயிடும், அது நாற்று தான் வரும், நறுமணம்லாம் வராது. அப்போ அது மாதிரி இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா, இந்த கட்டைகளை என்ன செய்வாங்க, கொண்டு கொடுப்பார்கள். அதிலிருந்து செய்யப்படக்கூடிய அத்தர்கள் அதாவது பூக்கள் கிடைக்கக்கூடிய இடத்திலிருந்து அத்தரை தயாரித்து அத்தராக கொண்டு என்ன செய்யலாம், பாலைவனத்தில் கொடுத்தார்கள். அத்தர்லாம் அங்கே ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருக்குது.
அப்போ என்ன செய்வாங்கடா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஊதுன்னு ஒரு கட்டை இருக்குது. ஊதுன்னு அத்தனை வைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஊதுன்னா அது ஒரு வகையான குச்சி, அதில் பயங்கரமான வாசமாக இருக்கும். அது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நெருப்பு கங்கை வச்சு அதில் அந்த ஊதுக்கட்டையை கொஞ்சம் போட்டுருவாங்க. போட்டோன்னே என்ன செய்யும்னா அதுலேருந்து புகை வருமா, புகை வரும்போது பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அப்படி தலையை விரித்து போட்டுக்கிட்டு அதில் அந்த புகையில் காட்டுவாங்க. அந்த புகை அப்படியே தலையில் அப்படி வாசம் கும்முண்டு ஏறிக்கிறோம். அது ஏறினோன்னே அப்படி போனாங்கன்னா என்ன செய்யும், வாசம் பக்கத்தில் நெருங்கினால் வாசமாக இருக்கும். ஆனால் அங்கே உள்ள ஆளை கூப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது. அந்த இதில் என்ன இருக்கு, நறுமணம் பூசிக்கொண்டு இருந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, இதுக்கு பேர் புகூர்னு பேர் அரபியில். இந்த புகூர்னு சொன்னால் அதாவது இந்த புகை போட்டு நறுமண புகையை போட்டு தலைமுடியை வாசமாக்கி கொள்வதற்கு பெயர் புகூர். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஐயுமா இம்ராத்தின் அசாபத்து புகூரன், எந்த ஒரு பெண்ணாவது இந்த நறுமண புகை போட்டுக்கொள்வாளையானால் ஃபலா தஷ்ஹது மஅனல் இஷா அல் ஆஹிரா, அவங்க இஷா தொழுகைக்கு மாத்திரம் இங்கே வரக்கூடாது. அவங்க என்ன செய்ய 4 வரைக்கும் வரலான்னு அர்த்தம். நல்லா விளங்கிக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபலா தஷ்ஹது மஅனல் இஷா அல் ஆஹிரா, இஷாவில்னா கடைசி இஷா, முதல் இஷாங்கிறது மகரிபுக்கு சொல்லுவாங்க. 2 இஷாங்கிற பேரை நம்ம சொல்லிவிட்டோம். ஆனால் மகரிபுக்கும் பேர் என்னது, முதல் இஷான்னு பேர் ஹதீஸில். இஷாவுக்கு பேர் 2வது இஷான்னு பேர். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, எந்த ஒரு பெண்ணாவது நறுமண புகை போட்டுக்கொள்வாளையானால் அவள் இஷா தொழுகைக்கு 2ஆம் இஷா தொழுகைக்கு என்ன செய்யக்கூடாது, அவள் பள்ளிக்கு வரக்கூடாது. இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் பள்ளிக்கு பெண்கள் வருவாங்க, பள்ளிவாசலுக்கு வருவாங்க. 5 வேளை தொழுகையிலையும் இவங்க கலந்து கொண்டுட்டு போவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, சுபுக்கு போட்டு வர்றாங்கல்ல அவங்கள தடுக்கலை, லுஹருக்கு போட்டு வர்றாங்கல்ல அவங்கள தடுக்கலை, அசருக்கு போட்டு வர்றாங்கல்ல அவங்கள தடுக்கலை, மகரிபுக்கு அந்த மாதிரி வாசத்தோடு வர்றாங்கல்ல அதெல்லாம் என்ன இருக்கும்னா அந்த துர்வாடையை நீக்கிற அளவில் ஒரு ரம்மியமான வாசமாக இருக்குமே தவிர அடித்து வீழ்த்தக்கூடிய ஒரு வாசமாக இருக்காது. அந்த வித்தியாசத்தை விளங்கிக்கணும். ரம்மியமான ஒரு வாசம்னு ஒன்று இருக்கிறது, அது ஒரு இப்படி திரும்பி பார்க்க வைக்கிற வாசம்னு ஒன்று இருக்கிறது. அப்போ இது கூட ரசூலுல்லாஹ் என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா, நீங்கள் அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இஷாவுக்கு மட்டும் வராதிங்க, அப்போ இரவில் போட்டுக்கொண்டு வெளியே போகக்கூடாதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரம்மியமான வாடையை, ரம்மியமில்லாத அடித்து வீழ்த்தக்கூடிய வாடையாக இருக்குமையானால் அதை போட்டுக்கிட்டு வெளியே போகக்கூடாது. அடித்து வீழ்த்துற வாடை, உங்கள் அளவுக்கு உள்ள வாடைகள் சென்ட் வாங்கினா கூட என்ன செய்யணும், அதில் லைட்லாம் இருக்குது. அதாவது அந்த ரொம்ப ஹார்டாக ரொம்ப அதிகமான தூரத்துக்கு நறுமணத்தை தரக்கூடியது, நம்ம அளவில் நறுமணத்தை தரக்கூடியது என்ன இருக்குது, ஸ்ப்ரேயாக இருந்தாலும் அத்தராக இருந்தாலும் அதில் பல வகைகள் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்னா நறுமணத்தை கொஞ்சம் டிம்மான குவாலிட்டியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டீர்களேயானால் அதை போட்டுக்கொண்டு வெளியே போவது தப்பு கிடையாது. உங்களை கடந்து போகும்போது அந்த வாசம் அடித்தா தப்பு கிடையாது. ஒரு ஆள் நம்மளை போய்கிட்டு கடந்து போகும்போது என்ன செய்யும், கிட்ட நெருங்கையில் ஒரு வாசம் வரும்ல, அது மார்க்கத்தில் என்ன இல்லை, தப்பு கிடையாது. அது எதுக்காக வேண்டிய நம்முடைய வாடையை கெட்ட வாடையை மறைப்பதற்கு என்கிற வகையில் உள்ளது ஆகிவிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் கடந்து போகாட்டாலும் அது கடந்து போயிடும், அதுதான் டேஞ்சர். அது கடந்து போகிற மாதிரி நினைஞ்சிடக்கூடாது, நீங்கள் போட்டுறக்கூடாது. அப்போ நறுமணத்தை 2ஆக பிரிச்சுக்கிறங்க. ரம்மியமான நறுமணங்கள் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அதை போட்டு வெளியே கூட போகிறதுக்கு அனுமதி இருக்கிறது. ராத்திரியில் போட்டு போகக்கூடாது. இஷாவுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, அந்த ரம்மியமான நறுமணத்தை போட்டுக்கொண்டு கூட வெளியே போகக்கூடாது. மற்ற நேரத்தில் ரம்மியமானதை போட்டு போகலாம். இந்த ஆளை தூக்கி அடித்து வீழ்த்தக்கூடிய நறுமணங்களை எப்பவும் போட்டுட்டு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது. அப்படி போட்டுக்கிற ஆசையாக இருந்தால் போட்டுட்டு வீட்டில் உட்காந்துருங்க, வணங்குதா. போட ஆசையாக இருந்தால் செய்யலாம், வீட்டுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம், வணங்குதா.